வேங்கவயல் இறுதிக்கட்டத்தை எட்டி கிளைமாக்ஸுக்கு வந்திருக்கு. இது 2 ஆண்டுகளுக்கு பின்பு தான் போலீஸ் இப்படி அறிவிக்கிறது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட அன்றே என்னை போன்றவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் போலீஸும் இந்த அரசும் இதை தான் செய்வார்கள், இப்படி தான் இந்த வழக்கை முடிப்பார்கள் என்று எங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். ஏனென்று கேட்டால் காலமாக போலீஸ் இது தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா வழக்கும் ஒரு தலித் பாதிக்கப்பட்டான் அவன் பக்கம் இந்த அரசும் இந்த போலீஸும் இந்த நீதியும் நிற்பது என்பது மிக சொற்பந்தான். ஏனென்று கேட்டால் இங்கே வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் அரசாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும், அரசை வழிநடத்தக்கூடிய மந்திரிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோருமே சாதி ஆணவம், மனநோய், சாதி திமிர் பிடித்தவர்கள் தான். இது தமிழ் மண், இது பெரியார் மண், திராவிட மண் என்று சொல்லுவார்கள். எல்லாமே வெறும் அம்போக்கு, எல்லாமே வெறும் பொய். இது திராவிட மண்ணும் இல்லை, இது பெரியார் மண்ணும் இல்லை. இது சாதிய மனநோய் பிடித்த மனிதர்கள் வாழக்கூடிய கூடாரம்தான் தமிழகம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் தமிழகத்துடைய எங்கே ஒரு மொழியில் சாதி ஆணவ படைகள் நடைபெறுகிறது, சாதி அத்துமீறல் நடைபெறுகிறது, சாதியத்தின் பெயரால் சொத்துக்கள் களவாடப்படுகிறது, சாதியத்தின் பெயரால் இங்கே வாழக்கூடிய பெண்களுடைய அவருடைய கற்பு களவாடப்படுகிறது. இதுதான் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஏன் நடக்குது? தொடர்ச்சியாக இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களோட தமிழகத்தில் ஏன் அதிகமாக நடக்குதுன்னு கேட்டால், இங்கே வாழக்கூடிய இந்த நாட்டை 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளக்கூடிய திராவிட கட்சிகளுடைய மனநிலை தான் காரணம். இவர்கள் எல்லோருமே சாதிய திமிர் பிடித்தவர்கள், சாதிய ஆணவம் பிடித்தவர்கள். இங்கே வாழக்கூடிய சக மனிதனை சாதியின் பெயரால், திராவிடத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்கி வைப்பதுதான் இவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒரு தலித்து ஒரு சாதியத்தின் மேலாதிக்க சாதிக்காரர்களால் அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, அவன் சொத்து சூறையாடப்பட்டு, அவன் மனைவிமார்கள் கற்பு கலவடப்பட்ட நேரத்தில் அவன் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக, ஏதோ தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு காவல் நிலையம் சென்றால், அந்த காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அவனை பயமுறுத்தி, அச்சுறுத்தி, அவன் மீது பழியை போட்டு, அவனை அடைக்க ஒடுக்கி, அவன் என்ன நோக்கத்திற்காக காவல் நிலையம் நோக்கி வந்தானோ அந்த வழக்கை வாபஸ் பெற வைத்து அவனை வீட்டுக்கு அனுப்புவதுதான், அவன் கையாளாக மனிதனாக பார்ப்பதுதான் இந்த போலீஸினுடைய வாடிக்கையாக இருக்கிறது. இதுதான் இந்த மண்ணில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செப்பரேட் செட்டில்மெண்ட் வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் விளக்கம் என்னவென்று கேட்டால், ஆங்காங்கே உதிரிகளாக மிக சொற்ப எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் சாதி இந்துக்களுக்கு சம எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு இடத்தில் தான் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்போ புரிகிறது நமக்கெல்லாம் அவர் எவ்வளோ மிகப்பெரிய என்ன சொன்னாரோ அது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றே செப்பரேட் செட்டில்மெண்ட் கிடைத்திருந்தால் இன்றைக்கு சாதியத்தின் பெயரால், சாதியின் திமிரின் பெயரால் இங்கே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் இங்கே பாதிக்கப்பட மாட்டான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், போலீஸும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சாதிய மனநோய் பிடித்தவர்கள். இது தொடருமா என்று கேட்டால் தொடர்ந்து தான். ஏனென்று கேட்டால் இங்கே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் தென்பற்றவர்களாக, திராணியற்றவர்களாக, ஆட்சியாளர்களுடைய கைக்கூலியாக வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக தான் எல்லையை நகையாடுவதும் இவர்களை ஏமாற்றுவதும் ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். திண்ணியமாக இருந்தாலும் சரி, திண்ணியத்தில் சக மனிதன் வாயில் மலத்தை திணித்த சம்பவமாக இருந்தாலும் சரி, வேங்க வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலத்தில் கலந்த சம்பவமாக இருந்தாலும், எண்ணிலடங்கா இப்படியெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது இந்த சம்பவங்கள். இதையெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதோ ஒரு மூலையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தலித் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் ஆட்சியாளர்கள் போலீஸும் சேர்ந்து தான் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றுவதையும், இந்த மக்கள் வாழக்கூடாது, இந்த மக்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழக்கூடாது என்ற கங்கணம் கற்றுக்கொண்டிருப்பதுதான் காரணம். பாதிக்கப்பட்ட மனிதர்கள் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது போல் ரொம்ப நாளைக்கு ஆடுகளாக இருக்க மாட்டாங்க. அவங்களும் சிங்கங்களாக, சிறுத்தைகளாக மாறுவார்கள்.